வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு ஒரு சிலர் பாருங்க, சின்ன சம்பளத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு 10,000 20,000 இந்த மாதிரி சம்பளத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல யாராவது ஒரு ஃப்ரெண்டு அல்லது தெரிஞ்சவங்க மூலயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், வேலைக்கு எத்தனை நாளைக்கு போயிட்டு இருக்கிறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஜாயிண்ட் ஆகி அவங்க தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த தொழிலில் பாருங்க, படப்படன்னு வளர்ச்சி அடைஞ்சு கோடீஸ்வர யோக அமைப்புல கோடீஸ்வர அளவு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு சேர்ந்துடும். இந்த மாதிரி திடீர்னு அவங்களுக்கு வருது அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைதா அப்படி கிடையாது இல்லைங்களா. ஒரு சிலரும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரிலாம் வளர்ந்துருப்பாங்க. அது என்ன மாதிரி அமைப்பு, எந்த மாதிரி கிரக அமைப்பு ஜாதகத்துல இருந்தா, எந்த கிரகங்கள் எந்த பாவங்கள் வலுவாக இருந்தா அந்த ஜாதகர் திடீர்னு கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாங்க. சரிங்களா. இப்போ திடீர் கோடீஸ்வர யோக அமைப்பு இருக்கணும் அப்படின்னா எந்த பாவம் எந்த கிரகம் வலுவாக இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல மெயினா பாருங்க, தனத்துக்கு காரகரான குரு பகவான் நல்ல வலுவாக இருக்கிறாங்க. ஏன்னா தனத்துக்கு காரகரே அவர் இல்லைங்களா. அவர் அந்த ஜாதகத்துல நல்ல வலுவாக இருக்கும் பட்சத்துல தனத்துக்கு காரகர் வலுவா இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் வந்துடாது. இன்னும் சிலலாம் இருக்கு, நான் வரிசையா சொல்லிட்டே வரேன். சரிங்களா. இப்போ குரு பகவான் நல்ல அமைப்புல இருக்கணும். நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான் அந்த லக்னத்துக்கு மறையாம கேந்திர திரிகோண ஸ்தானத்துல நல்ல பலம் பெற்றோம். அந்த நின்ற ஸ்தானாதிபதியும் ஸ்தாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்புல இருக்கணும். குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம குரு பகவான் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ நல்ல அமைப்புல இருக்கணுங்க. அதே போல குரு பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் சரிங்க. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த விதத்துல இருக்கும்போது அது வலுவாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா சுக போகங்களை தரக்கூடியவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர பகவான் ஆவார். சுக்கிர பகவானும் நல்ல வலுவாக இருக்கணும். இப்ப நான் குரு பகவானுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த அமைப்பிலே சுக்கிர பகவானும் அந்த ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கணும், பாதிக்கப்படாம இருக்கணுங்க. இந்த இரு கிரகங்களே ஒரு கிரகம் குரு தனத்துக்கு காரகர், சுக போகங்களை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் அவர். இந்த இரு கிரகங்கள் போலவே அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானம் மெயினா அந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணுங்க. தனஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு 2ஆம் இடம் இல்லைங்களா. அந்த 2ஆம் இடம் அப்படின்னா பணம் சேமிக்கக்கூடிய இடம். அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க, அந்த சம்பாத்தியம் சேமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் நான் சொன்ன மாதிரி அந்த குரு பகவானுக்கு சொன்ன மாதிரி பாதிக்கப்படாம அவர் நின்ற ஸ்தானாதிபதியும் அல்லது சாரம் கொடுத்த கிரகமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அல்லது அந்த 2ஆம் அதிபதி ஆட்சியாக உச்சமாகவோ லக்னத்துக்கு மறையாம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த 2ஆம் அதிபதியும் இருக்கணுங்க. அடுத்தது அந்த 2ஆம் இடத்தையும் சுபர்கள் பார்வை செய்வது, சுபர்கள் இருப்பது. சுபர்கள் அப்படின்னு எடுத்துட்டா லக்ன சுபர்களே முதன்மையா ஆகுங்க. அந்த லக்னத்துக்கு சுபர்கள் அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பது, 2ஆம் இடத்தில் இருப்பது, இந்த மாதிரி அமைப்பு. சரிங்களா. இது ஒண்ணு. அடுத்தது அந்த ஜாதகருக்கு லாபம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, லாபத்தை எவ்வளவு ஈட்ட முடியும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா 11ஆம் இடத்தை எடுத்துக்கணுங்க. அந்த 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் நல்ல அமைப்புல இருக்கணும், பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கணும். சரிங்களா. இப்ப நான் இந்த கிரகங்களுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே போல 11ஆம் அதிபதியும் நல்ல அமைப்புல பாதிக்கப்படாம ஆட்சி உச்சம் அல்லது லக்னத்துக்கு மறையாம கேந்திர திரிகோணஸ்தானத்துல 11ஆம் அதிபதியும் இருக்கணும். அடுத்தது 11ஆம் இடத்தையும் சுபர்கள் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கணுங்க. பாவர்கள் பார்க்காம சுபர்கள் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டு இருக்கணும் 11ஆம் இடத்துக்கு. இப்போ 2ஆம் இடம், அடுத்தது 11ஆம் இடம், அதனுடைய அதிபதிகள் இதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் அந்த ஜாதகத்துல வலுவாக இருக்கணும். சரிங்களா. பாதிக்கப்படாம வலுவாக இருக்கணும் இந்த அமைப்பு. அடுத்தது பாகியஸ்தானம். இந்த பாகியம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கா. கோடீஸ்வரர் யோக அமைப்பு, அதாவது திடீர் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கணும் இல்லைங்களா. அந்த பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கணும் பார்க்கணும். பாக்கியஸ்தானாதிபதியும் இந்த கிரகங்களோட ஏதாவது ஒரு விதத்துல 2, 11 குரு அல்லது சுக்கிரன் இந்த கிரகங்களோட சம்பந்தம் பெற்றோ அல்லது 2, 11ஆம் இடத்தோடையோ சம்பந்தம் பெற்றோ ஏதாவது ஒரு விதத்துல பார்வையோ சேர்க்கையோ இணைவோ இந்த மாதிரி அமைப்புல அந்த 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதியும் நல்ல அமைப்புல இருந்து இவங்களோட சம்பந்தம் பெற்றிருக்கிறாங்க.
இந்த அமைப்பிலும் அந்த ஜாதகர் இருக்கும்போது மேற்கொண்டு மெயினாக அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியுடைய நிலையை பார்க்கணுங்க. ஏன்னா அந்த ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருந்தாலும் லக்னாதிபதி லக்கினம் மெயினாக இருக்கணுங்க. அதாவது நல்ல அமைப்பில் இருக்கணும். இந்த லக்னாதிபதியும் லக்கினமும் நல்ல அமைப்பில் நல்ல வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரகம் அமைப்புகள் இந்த பாவங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவங்க சம்பந்தப்பட்ட திசை அவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில், அதாவது சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அதிகமாக வருது அப்படின்னா ஒரு 25 வயசுக்கு மேலே 27, 28 வயசு திருமண காலகட்டங்களில் தான் நல்லா சம்பாதிக்கணும், நான் அடுத்த இடத்துக்கு போகணும், எங்களுக்கும் குடும்பம் ஆக போகுது, குடும்பம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எண்ணங்கள் அந்த காலகட்டம் தான் வரும். அதுக்கு முன்னாடி சின்ன பசங்க மாதிரி தான் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சம்பாதிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. 27, 25 வயசுக்கு மேலே அவங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 50, 55, 60க்குள்ள இந்த சம்பந்தப்பட்ட திசைகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வருதோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த திசா காலங்களில் திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த அமைப்பு இருக்கும்போது 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதியும் பார்த்துக்கணும். ஏன்னா தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதே போல் 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் கேந்திர திருகோண ஸ்தானத்தில் பாதிக்கப்படாமல் நல்ல ஆட்சியாகவும் உச்சமாகவும் இந்த மாதிரி அமைப்பில் இந்த கிரகம் 10ஆம் அதிபதியும் சம்பந்தம் பெறும்போது லக்ன சுபர்கள் 10ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெறும்போது இந்த மாதிரி கிரகமெல்லாம் அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கும்போது வலுவாக இருக்கும்போது தாங்க அவங்க திடீர் கோடீஸ்வர யோகத்தை தருவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பாருங்க, அந்த திசை ஆரம்பிக்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கடுமையான சம்பளத்தில் கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் கம்மியான சம்பளத்தில் போய் இருப்பாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் இந்த திசைகள் வருது அப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் நான் சொன்ன கிரகங்கள் பாவங்கள்லாம் நல்ல அமைப்புல இருந்து இந்த கிரகங்கள் அடுத்தடுத்த திசை ஆரம்பிக்குது அப்படின்னா திடீர்னு யாராவது மூலயமா, ஃப்ரெண்டு மூலயமா, தெரிஞ்சவங்க மூலயமா நம்ம ஒரு சொந்த தொழில் செய்யலாங்களா, இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் ஒரு எண்ணம் அவங்க சொந்த தொழில் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்க தொழிலோ அல்லது அவங்க குடும்ப பரம்பரை தொழிலோ ஏதோ ஒன்று எடுத்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தொழில அப்படியே அவங்களுக்கு மேல் நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? அப்படியே கோடீஸ்வர யோகம் திடீர்னு ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த அளவு கோடீஸ்வர யோக அமைப்பில் அவங்க இருக்கக்கூடிய அமைப்புலாம் நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துங்க இருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இந்த பாவங்கள் இந்த கிரகங்கள் இந்த இதெல்லாம் நல்ல வலுவாக இருக்கும்போது இவங்க சம்மந்தப்பட்ட திசை அடுத்து நடக்கும் பட்சத்தில் அவங்க திடீர் கோடீஸ்வர யோக அமைப்பில் வாழக்கூடிய அமைப்பிலையும் நான் பார்த்துருக்கேங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், திடீர் கோடீஸ்வரர் ஆறாங்க, திடீர்னு யோகமாக பிழைக்கிறாங்க அப்படின்னா இந்த பாவங்கள் 2, 11ஆம் இடம், லக்கினம், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், இதனுடைய அதிபதிகள் குரு பகவான், சுக்கிர பகவான், இந்த கிரகங்கள்லாம் அந்த லக்னத்துக்கு மறையாம கேந்திர திருவோண ஸ்தானத்துல எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த கிரகங்கள் நின்ற ஸ்தானாதிபதியும் சாரம் கொடுத்த கிரகங்களும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்பில் சுவர்களுடைய சம்பந்தம் பெறும்போது நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க சம்பந்தப்பட்ட திசை அடுத்தடுத்து வருது அப்படின்னா திடீர் கோடீஸ்வர யோகமா வாழக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அதிகமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.